ஹலோ வணக்கம். கிராமத்து படீஷ். இப்போ நாம் என்ன பார்க்க போகிறோன்னா தக்காளி தொக்கு தாங்க. இந்த சுவையான தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த தொக்கு பார்த்தீங்கன்னா இந்த ட்ராவல் போகிறவங்களுக்கு, ஹாஸ்டலில் உள்ளவங்களுக்கு இதை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா 6 மாதம் கூட வச்சு சாப்பிட்லாம். இதை ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா 6 மாதம் சாப்பிட்லாங்க. வெளியே வச்சு சாப்பிட்டோம்னா நம்ம 2 மாதத்துக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். ஆனால் தண்ணி படாமல் இருக்கணும். இந்த தக்காளி தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ தக்காளி தொக்குக்கு தேவையான பொருள் பார்த்துக்கலாங்களா. தக்காளி 1.5 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். பூண்டு பார்த்திங்கன்னா 20 பல், கடுகு, வெந்தயம், மிளகாத்தூள், உப்பு, பெருங்காயம், ஆயிலு. பூண்டு பார்த்திங்கன்னா சும்மா 1-2 இடித்து எடுத்துக்கலாம். இப்போ தக்காளி கட் பண்ணிக்கலாங்க. தக்காளி நல்லா கட் பண்ணிக்கலாம். இந்த சென்டரில் இருக்கிறது நம்மளுக்கு தேவையில்லை, அதை நம்ம தனியாக எடுத்துக்கலாம். இது ஏன் எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா இது நம்மளுக்கு பித்தத்தை உண்டு பண்ணுவோம், அதனால் நம்ம எடுத்துக்கலாம். எவ்வளோ அவசரமாக இருந்தாலும் இதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இது நம்மளுக்கு தேவையில்லை, இதே போல் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லா தக்காளியும் ஒரே மாதிரி கட் பண்ணிக்கணுங்க. அதாவது இந்த சைஸில் கட் பண்ணிக்கணும். ஏன்னா ஒரே மாதிரி எதுக்காகனா நம்ம எல்லாம் ஒன்று போல் வெந்து வரணும். இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது எல்லா தக்காளியும் இதே மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. அதே போல் இந்த பூண்டு நம்ம உரலில் 1 பாதியாக இடித்து எடுத்துக்கலாம். ரொம்ப இடிக்கக்கூடாது, 1 பாதியாக இடித்து எடுத்துக்கலாங்க. இடிச்சிட்டு காட்டுறேங்க. இது போல் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. பூண்டு பார்த்திங்கன்னா இந்த பாருங்கள், இப்படி தட்டி எடுத்துக்கணும். இப்போ தக்காளி என்ன பண்ணணும்னா இது நம்ம தண்ணி விடாமல் வேக வச்சு எடுத்துக்கலாம். கழுவும் போது கூட தண்ணி இருக்கக்கூடாதுங்க. நல்லா காட்டன் கிளாத் வச்சு தொடச்சி தான் வச்சுக்கணும். தக்காளியை தண்ணியே இருக்கக்கூடாது. இதை நம்ம அப்படியே வேக வச்சு எடுத்துக்கலாம். வேக வச்சு அரைச்சிட்டு தாங்க இதை செய்யணும். இப்போ வேக வச்சு எடுத்துக்கலாம். கடாயில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அந்த தக்காளி போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அதாவது ரொம்ப வேக விட வேண்டாம், ஓரளவுக்கு அந்த தண்ணியெல்லாம் சுண்டி வர மாதிரி இருந்தால் போதுமான அளவு தான். இது நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாங்க. இப்போ தக்காளி ஓரளவுக்கு வதங்கி வந்துருச்சுங்க. ரொம்பவும் வதக்கக்கூடாது, ஓரளவுக்கு வதங்கினா போதும். அதுக்கு தேவையான அளவு மிளகாத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் நல்லா சுருக்குனே போடணுங்க. உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக கடுகு, வெந்தயம் நல்லா ஓரளவுக்கு செவக்க வறுத்து எடுத்துருக்கோம். அதை நம்ம பொடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சு அடுப்பு மேலே கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் இது கொஞ்சம் நம்ம சேர்த்தி தான் ஊற்றணும். நீங்கள் இன்னும் நிறையா ஊற்றுறோன்னா ஊற்றிக்கங்க. இப்போ பாருங்கள், பூண்டு தட்டி எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெந்தயம், கடுகு பொடி பண்ணி வச்சுருக்கேன். தக்காளி மிக்சியில் அடித்து வச்சுருக்கேங்க. ரொம்பவும் அடிக்கக்கூடாது, ஓரளவுக்கு அடித்து வச்சுக்கலாங்க. பூண்டு நல்லா வதங்கிருச்சுங்க. நல்ல ஒரு மணம் வருது. இப்போ பார்த்தா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்திங்களா தக்காளி, அதை இதில் கொட்டிக்கலாம். இது ரொம்பவும் அரைக்கக்கூடாது, ஓரளவுக்கு அரைச்சா போதும். இது உப்பு போட்டு தாங்க அரைச்சி வச்சுருக்கேன். உப்பு பார்த்து போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வேகுது. இப்போ நம்ம காரத்துக்கு ஏற்கனவே மிளகாத்தூள் சேர்த்திருக்கோம். இப்போ கொஞ்சம் சேர்த்திக்கலாங்க. மிளகாத்தூளும் பெருங்காயம் சேர்த்திக்கலாம். இப்போ அது வேகும்போது தெரிக்குங்க. அதனால் ஒரு தட்டோ இப்போ இது போல் இட்லி மூடியோ நம்ம வச்சு மூடி வச்சுக்கலாம். அப்பப்போ ஓப்பன் பண்ணி பார்த்து கிளறி விடணுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிக்கும். பாருங்கள், அடிக்கடி ஓப்பன் பண்ணி பார்த்து நல்லா கிளறி விட்டுட்டேன். இப்போ பாருங்கள், தக்காளி தொக்கு ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதாவது வெந்தயம், கடுகு வறுத்து பொடி பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் நம்ம சேர்த்தி கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. பொடியை அப்படியே மேலால் தூவிடலாம். இதே போல் இந்த பொடி ரொம்ப அதிகமாகவும் போடக்கூடாது, ரொம்ப அதிகமாக போட்டாலும் கசப்பு தன்மை கொடுக்குங்க. அதே கணக்காக போட்டுக்கலாம். அதே போல் தொக்கு செஞ்சு இது மாதிரி ஒரு பாக்ஸில் போட்டு நம்ம வச்சுக்கலாம். தண்ணி படாமல் வச்சுக்கலாம். ஒரு ஸ்பூனால் எடுத்துக்கணுங்க, தண்ணி படக்கூடாது. கையும் படக்கூடாது. கைப்படாமல் வச்சிட்டோம்னா ரொம்ப நாளைக்கு கெட்டு போகாமல் இருக்கும். இது பார்த்திங்கன்னா சுடு சாதத்துக்கு, இட்லி, தோசை, சப்பாத்தி இதுக்கெல்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சட்னி அரைக்க டைம் இல்லை, குழம்பு வைக்க டைம் இல்லைங்கும்போது இது நம்ம வீட்டில் ரெடி பண்ணி வச்சுருந்தோம்னா டக்குன்னு எடுத்து போட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். வெறும் சாதம் தான் இருக்குது, குழம்பு இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இதை எடுத்து போட்டு சாப்பிட்டுக்கலாங்க. சாதத்துக்கு அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. இதே போல் நீங்களும் உங்கள் வீட்டில்
ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.